கிளாஸில் கிராஃப் அதோட மேனிப்புலேஷன் அதை வச்சு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் கைனமேட்டிக்ஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து 2D மோஷன், அதாவது 1D மோஷன் நம்ம இப்போது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 1D மோஷன்னா என்ன? 1 டைமென்ஷனல், அதாவது மோஷன் அலாங் a straight line only. சரி, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பொசிஷன் அலாங் எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ், அதோட பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறிட்டே இருக்கும். ஆனால் இதுவே நம்ம கிராவிட்டி வச்சு ஒய் ஆக்சிஸில் பார்த்தோம்னா இது இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் பண்ணியிருக்கோம்ல. ஒய் ஆக்சிஸில் பொசிஷன், அதோட வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் எப்பவுமே டவுன்வர்ட்ஸ் இருக்கும். ஓகே, இதை பேஸ் பண்ணி அதோட மோஷன் மேலேயும் கீழேயும், அதாவது அலாங் அ சிங்கிள் லைன், எய்தர் along the, it's always along the line, either in one direction or in the opposite direction, parallel or anti-parallel motion. ஆனா there are cases, நார்மல் லைஃப்ல நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ரோட்லேயே போயிட்டு இருப்போம். நோ ரைட், நம்ம போகிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷனில் ரெண்டு எடுத்து நம்ம வந்து இன் டீடைல் we are going to see in this chapter. அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஷின்ஸும் வரப்போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் இந்த டேர்ம் புதுசாக இருக்கலாம், பட் என்னன்னா இப்போ ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி எரிஞ்சிங்கன்னா ஒரு வெலாசிட்டி கொடுப்பீங்க. கரெக்டாக? நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க மாட்டேன். நான் பாலை இப்படி வீச மாட்டேன், மேலே தான் வீசுவேன். அதுவும் நான் ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஓகே பர்பண்டிகுலராக, அதாவது நேராக மேலே வீசினா அது மறுபடியும் 1D மோஷன் ஆகிடும், கீழே வந்துடும். இதே ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா, அதே நான் கிரவுண்ட் ஃபுட்பால் உதைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட் மோஷனில், அதே நேர் லைன்லேயே போயிட்டு இருக்கும். இதே பால் மேலே தூக்கி போட்டேன்னா கீழே வந்துடும். ஆனால் ஒரு ஸ்டோன் தண்ணியில் தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ஆங்கிளில் தூக்கி போடுவேன். இப்படி ஆங்கிளில் தூக்கி போடுவேன். நேராகவும் இருக்காது, ஹாரிசாண்டலாகவும் இருக்காது. இட் வில் பி அட் அன் ஆங்கிள், டு த ஹாரிசாண்டல் வச்சுக்கலாம். அப்போது மோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் கீழே வந்துடும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். இந்த கைண்ட் ஆஃப் மோஷன் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல்னா நான் தூக்கி போடுற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஸ்டோன், ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஸ்ட்ரைக்கிங் த அதர் பார்ட் ஆஃப் த கிரவுண்ட் இஸ் கால்ட் as the projectile. அந்த ப்ரொஜெக்டைலோட மோஷன் தான் இஸ் 2D மோஷன். சின்ஸ் இங்கே கொடுக்குற வெலாசிட்டி, இங்கே வந்து நான் கொடுக்குற வெலாசிட்டினால ஆப்ஜெக்ட் அதே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போயிட்டு இருக்கா? இல்லை. நான் இதுவே இந்த டைரக்ஷனில் எனக்கு ஆக்சிலரேஷன் 0 இருந்திருந்தா எனக்கு இந்த டைரக்ஷனில் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் எனக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிலரேஷன்னா டைரக்ட் ஆக்சிலரேஷன் இல்லை. இங்கே நான் தூக்கி போடும்போதே நானா மேனுவலாக ஆக்சிலரேஷன் கொடுக்கல. ஆனால் தூக்கி போடும்போது ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடும்போது எது அதை கீழே கொண்டு வருது? கிராவிட்டி. கரெக்டாக? கிராவிட்டி எப்போவுமே கீழே இருக்கும். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் எவ்வளோ மேலே போகுதோ கிராவிட்டி அதை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணும். எல்லா பாயிண்ட்லையும் ட்ரை பண்ணும். அதோட வெலாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அட் அ பாயிண்ட் அதோட வெலாசிட்டி ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும். ஆனால் அது அங்கேயே இட்ஸ் நாட் லைக் ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் கோயிங் லைக் திஸ், இட்ஸ் கெட்டிங் ஸ்டாப் அண்ட் இட்ஸ் ஃபாலிங் டவுன். ஏன்னா நம்ம மேலே தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி குறைஞ்சிட்டே வந்து இங்கே ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் அதோட வெலாசிட்டி கீழே குறைஞ்சிட்டு வரும். கரெக்டாக? வெலாசிட்டி இங்கே ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வெலாசிட்டி வில் பி கம்ப்ளீட்லி 0. ஆனால் இங்கே ப்ரொஜெக்டைல் மோஷனில் நான் தூக்கி போடும்போதே ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்? மேலே கிராவிட்டி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் கீழே வந்துடும். இப்படியா போகுது? இல்லை. நான் கொடுக்குற வெலாசிட்டினால ஆப்ஜெக்ட் இப்படி போயிட்டு மேலே போயிட்டு அப்படியே இப்படி கீழே வருது. கரெக்டாக? ஸோ இங்கே வெலாசிட்டி 0 ஆகுது. ஆனால் என்ன வெலாசிட்டி 0 ஆகுது? அதையும் நம்ம இவென்ச்சுவலி படிப்போம். ஓகே, ஸோ எத்தனை டைம்குள்ளே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட், இந்த இனிஷியல் பாயிண்ட் வந்து ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ஃபைனல் பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங். எங்கே கீழே ஸ்ட்ரைக் ஆகுது? பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங். இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, எவ்வளோ டைம்குள்ளே ட்ராவல் பண்ணுது, மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் அதால் போக முடியும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் வில் பி டிஸ்கஸிங். அண்ட் நான் நெசசரியாக கிரவுண்டில் இருந்துட்டு தான் போடணும்லாம் அவசியம் இல்லை. நான் வந்து வேறு பிரிட்ஜ் இந்த மாதிரி இருக்குது, நான் காருக்குள்ளே போயிட்டுருக்கேன், அங்கேருந்து ஒரு பாலை தூக்கி போட்டேன்னா அது எப்படி போகும், அதே மாதிரி டுவர்ட்ஸ் போனேன்னா எப்படி போகும், இவென்ச்சுவலி கீழே வந்து விழும். அதோட நேச்சர் ஆஃப் மோஷன் எப்படி இருக்குது, எத்தனை நேரத்தில் விழும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது. இங்கே இன்னொரு மோஷன் இஸ் சர்க்குலர் மோஷன். இது நம்மளுக்கு தெரியும், நேச்சர் ஆஃப் மோஷன் இஸ் சர்க்குலர். இங்கே வந்து ஒரு மாதிரி ஆர்பிட்ரியாக இந்த மாதிரி இருக்குது. இது என்ன ஷேப்னு எனக்கும் தெரியாது, இல்லை இருக்கலாம். இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மோஷன். நான் மேக்ஸிமம் இப்படி போயிட்டு இப்படி கீழே இறங்கிட்டு வருவேன். ஆனால் இது எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் எனக்கு இந்த லெவல் வரைக்கும் போகுது, அப்புறமா ஐ எம் கமிங் பேக். ஸோ எ மோஷன் இஸ் ஹேப்பனிங் ஆல்சோ அலாங் ஒய் ஆக்சிஸ், ஆல்சோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ சர்க்குலர் மோஷன்லேருந்து பார்த்தோன்னா சர்க்கிள் இப்படி இருக்குது,
இனிஷியலாக ஆரம்பிக்கிறேன்னா என்னோட எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் கோஆர்டினேட் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ இது, இங்கே எக்ஸ் வேல்யூ இது, இங்கே எக்ஸ் வேல்யூ இது, இங்கே எக்ஸ் வேல்யூ இது, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ் வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக இந்த பாயிண்ட்ல 0 ஆயிடுது எக்ஸ் கோஆர்டினேட் 0, y தானே. நெக்ஸ்ட் ஃபர்தரா நான் இங்கே போகும்போதே எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த ஆப்போசிட் இங்கே மைனஸ் எக்ஸ் வந்துடும், ஏன்னா இது கார்ட்டீசியன் பிளேன், எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்னா இப்படி ஆகுது. அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் பார்த்தோம்னா இங்கே ஆரம்பிக்குதா. இங்கே பார்க்கும்போது இனிஷியலாக என் ஒய் கோஆர்டினேட் என்ன 0, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஒய் கோஆர்டினேட் இருக்கிறது 0. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே இருக்குது ஒய் வேல்யூ, கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்குது ஒய் வேல்யூ, இங்கே இருக்குது ஒய் வேல்யூ, மேக்ஸிமம் இங்கே போகுது ஒய் வேல்யூ, மேக்ஸிமம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபர்தர் என்ன ஆகுது, இங்கேருந்து மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் இந்த இடத்துல 0 ஆகிடும், மறுபடியும் இங்கே நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் இங்கே நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்காக போத் y and x axis values are varying. y and x என்னது, two perpendicular axis சொன்னல கிராஃப் டிஸ்கஸ் பண்ணும்போது. So motion in two perpendicular directions simultaneously is called 2D motion. இதுவே 1D motion is motion along a particular axis, particular direction. ஆனா 2D motionல motion in two perpendicular directions. x and y னு சர்க்குலர் எடுத்து ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் வரைஞ்சல. தூக்கி போடுற ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் கிராவிட்டி, மோஸ்டா கிராவிட்டி கேஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். அதோட நேச்சர் ஆஃப் மோஷன் எப்படி இருக்கு, அந்த போயிட்டு வருது இல்ல அந்த ஷேப் என்ன ஷேப். சரி, இதுவே நான் ஒரு மாடியில் நின்று தூக்கி போட்டேன்னா அப்போ அது எப்படி வந்து கீழே விழும். இதுவே நான் ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கேன், பிரிட்ஜ் வந்து இங்கே நம்ம இன்க்ளைன் பிளேன் சொல்லுவோம், அதை பற்றி எப்படி போட்டேன்னா எப்படி வந்து விழுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோஷன்ஸ் வில் பி அப்சர்விங். சர்க்குலர் மோஷன்ல அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரெகுலரா இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரீம் 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஹாஃப் த ரேடியஸ். நான் ஒரு சர்க்குலர் மோஷன்ல தான் எப்பவுமே போயிட்டு வந்துருக்கேன். சர்க்குலர்னா என்ன கான்ஸ்டன்டா இருக்கும், ரேடியஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அபவுட் ஃபிக்ஸட் பாயிண்ட் என்னோட ரேடியஸ் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க பார்த்தனா சே என்னோட எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் மோஷன்லயும் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் பார்த்தனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். அதான் சர்க்குலர் டெஃபினிஷன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது சென்டர்லேருந்து நான் என்னோட பர்டிகுலர் இதுதான் என் பர்டிகுலர் பொசிஷன் வச்சுக்கலாம் அட் சம் டைம். அங்கேருந்து சென்டருக்கு என்னோட டிஸ்டன்ஸ் will always be constant, which is nothing but radius. இது சர்க்குலர் மோஷன். ஓகே, இது ரெண்டுமே 2 டைமென்ஷன்ல நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன். நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்ட் நான் தூக்கி போட்டேன்னா எப்படி போகும். ட்ராஜெக்டரி. ட்ராஜெக்டரி இஸ் த ஷேப் ஆஃப் த பாத் விச் இஸ் கவர்ட் பை த ப்ரொஜெக்டைல். ப்ரொஜெக்டைல்னா என்ன, த ஆப்ஜெக்ட் விச் ஐ த்ரோ, அதோட மோஷன் பேஸ் பண்ணி, அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் பேஸ் பண்ணி அது என்ன ஷேப்ல போகுது, அதுதான் ட்ராஜெக்டரி. ஓகே, ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி சம் பாயிண்ட்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட். என்னென்ன, v should not be too large. vனா என்ன, நான் எப்படியோ ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடும் போதே ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுப்பேன். கரெக்டா, இதை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். u that u must not be too large. அது கம்மியா இருக்கணும். கம்மியானா 10 மீட்டர் per second. ஏன்னா இல்லைன்னா g will change. gனா என்ன, ஆக்சிலரேஷன். நான் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடும் போதே நான் ஒரு வெலாசிட்டி கொடுக்குறேன். எனக்கு விஷயத்துல 2 விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. நான் எங்கேருந்து தூக்கி போடுறேன், என்ன வெலாசிட்டியில் தூக்கி போடுறேன், என்ன ஆங்கிளில் தூக்கி போடுறேன், அவ்வளோதான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு எத்தனை நேரத்தில் போகும், எங்கே போகும், எவ்வளோ போகும், அதெல்லாம் கண்டுபிடிக்கும். யூ அண்ட் தீட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஆக்சிலரேஷனே இல்லைனா, இன்கேஸ் ஆக்சிலரேஷன் இல்லைனா ஸ்டேட் ஆஃப் மோஷன் வில் பி சேம். கரெக்டாக, நான் இதே இடத்துல வெலாசிட்டி கொடுத்துருந்தேன்னா இதே டேரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கணும். ஆனால் என்ன நடக்குது, ஆக்சிலரேஷன் இருக்குது. என்ன ஆக்சிலரேஷன், டியூ டு கிராவிட்டி ஆக்சிலரேஷன். கிராவிட்டி ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. ஸோ இங்கே போகிறத இந்த வெலாசிட்டி இப்படியே இருக்க விடாமல் என்னோட வெலாசிட்டியோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணு. ஓகே, இந்த வெலாசிட்டி இதுவே நான் என் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரொம்ப தூரம் போயிடும். கரெக்டாக, என் வெலாசிட்டி ஏற்ற மாதிரி தான் என் ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் போகும்னு நான் கண்டுபிடிப்பேன். வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா 200 மீட்டர் per second, 500 மீட்டர் per second, 1000 மீட்டர் per second இருந்ததுன்னா ஒரு செகண்ட்ல 1000 மீட்டர் போச்சுன்னா
இவென்ச்சுவலி எர்த் கிராவிடேஷன் ஃபீல்ட்லேருந்து வெளியே போயிடும். அதனால ஜி மாறிடும். ஜி கான்ஸ்டன்ட்னு எடுத்திருக்கோம்ல, யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஆக்சுவலாக அது கிடையாது, பட் நம்ம யூனிஃபார்மிட்டிக்காக கைனமேட்டிக்ஸில் அப் டு சம் எக்ஸ்டென்ட் வித்தின் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்குள்ளே, சே ஏர்த்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே வரைக்கும், டிஸ்டன்ஸ்குள்ளே வரைக்கும், ஹைட்குள்ளே வரைக்கும் எனக்கு வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேமாக இருக்கும். இதே அசம்ஷன். ஆனால் வந்து நான் அதிக வெலாசிட்டி கொடுத்தேன்னா கிராவிடேஷன் ஃபீல்டு விட்டு வெளியே போயிடும் அண்ட் அதனால கிராவிட்டி மாறிடும். ஸோ என்னோட அசம்ஷன் சேமாக இருக்காது. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் மோஷன். நம்ம இந்த சாப்டர் பூரா படிக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அண்ட் செகண்ட், ஸோ வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் எர்த் இஸ் கன்சிடர் அஸ் பிளேன் சர்ஃபேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா எர்த் ஸ்பெரிக்கலாக தானே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நான் இங்கேருந்து இங்கே தூக்கி போட்டேன்னா, சரி 2 பாயிண்ட்குள்ளே தூக்கி போட்டேன்னா இங்கேருந்து இங்கே ஆக்சுவலாக இவ்வளோ இதுதான் வந்து அந்த கர்வ் போர்ஷன். ஆனால் நான் இதை ஆல்மோஸ்ட் பிளேனாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ தட் இங்கே 2 பாயிண்ட்டும் கர்வ் கிடையாது, ஸ்ட்ரெயிட் பாயிண்டாக இருந்ததுன்னா இதுதான் இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஹாரிஜான்டல் டைரக்ஷனில் என்னோட ப்ரொஜெக்டைல். அது எடுக்கிறதுக்காக ஐ எம் கன்சிடரிங் இட் அஸ் அ பிளேன் சர்ஃபேஸ். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங்லேருந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங்குள்ள நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது ஸ்ட்ரெயிட் கிரவுண்ட் சர்ஃபேஸ். ஓகே, பிளேன் சர்ஃபேஸ், இட்ஸ் நாட் கர்வ். நெக்ஸ்ட் கிரவுண்ட். 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன். நான் சொன்ன ப்ரொஜெக்டைலே நான் கிரவுண்ட்லேருந்து போடலாம். சரி இங்கே ஒரு ஆள் தூக்கி போடுறோம், ஆனால் நம்ம மோஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம் அந்த ஆளோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி ஒரு 1 மீட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மீட்டர் கம்பேர் பண்ணும்போது என்னோட பால் 10 மீட்டர் போச்சுன்னா 1 மீட்டர் ரிலேட்டிவ்லி லோ. நான் கிரவுண்ட்லேருந்து தூக்கி போடுற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவேன். கிரவுண்ட்லேருந்து தூக்கி போடுறேன். அஃப்கோர்ஸ் நான் பால் இப்படி தூக்கி போடுவேன்ல அந்த மாதிரி. சரி கிரவுண்ட்லேருந்து தூக்கி போடுறேன், அது இவென்ச்சுவலி கிரவுண்டை ரீச் பண்ணுது. திஸ் இஸ் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் ஹைட் பார்த்தோன்னா, இங்கே இந்த ஆள் இங்கேருந்து தூக்கி போடுறான்னா இந்த பர்டிகுலர் ஹைட்லேருந்து தூக்கி போடுறான்னு அர்த்தம். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுற கேஸ் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். என்னோட ஒய் சே இது நான் ஆரிஜின் எடுத்துக்கிறேன். இனிஷியலாக ஆரிஜின் எக்ஸ் ஆக்சிஸ் 0ல இருக்குது, ஒய் ஆக்சிஸ் 0 தான் இருக்குது. அதே கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் அ டாப் ஆஃப் அ ட்ரீ ஆர் டாப் ஆஃப் அ டவர்னு வச்சுக்கலாம். சே டாப் ஆஃப் அ டவர். ஐ திங்க் இமேஜ் தெரியாது, வேர்ட்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் டாப் ஆஃப் அ டவர். சரி டாப் ஆஃப் அ டவர்னா ஒரு டவர் மேலே ஏறி நின்று தூக்கி போடுறது. அதாவது நான் தூக்கி போடுறேன்ல, ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ் சே என்னோட இது 0,0ன்னு இருக்கட்டும். ஏற்கனவே இனிஷியலாகவே அதுக்கு ஒரு ஒய் பொசிஷன் இருக்கும். இனிஷியலாக ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்கல, ஒரு சர்டன் ஹைட்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஆனால் எக்ஸ் வந்து 0ல தான் இருக்குது, ஒய் வந்து சர்டன் ஹைட்டில் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது என்னோட மோஷன் எப்படி இருக்கும்? இதுவும் ப்ரொஜெக்டைல் மோஷன் தான், அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கும். தேர்ட் ஒன் இஸ் ப்ரொஜெக்டைல் ஓவர் அன் இன்க்ளைன் பிளேன். இது நான் மூணுத்தையும் நான் இங்கே எழுதிடுறேன். கிரவுண்ட் டு கிரவுண்ட், projectile from top of tower, from top of tower. Next is projectile over an inclined plane, over an inclined plane. Inclined plane தான் நான் சொன்னேன்ல, சே பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாமே. பிரிட்ஜ் நான் ஸ்லோப்பாக இருக்கும், ஸ்லோப்டு கண்டிஷன்லேருந்து நான் போட்டேன்னா அப்போ நான் எப்படி படிப்பேன் அது பேஸ் பண்ணி தான். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட இனிஷியல் ஃபைனல் பொசிஷன் வில் பி டிஃப்ரெண்ட். இனிஷியலாகவும் சரி இது ஆரிஜின்னா இனிஷியலாக வேறு எக்ஸ் கோஆர்டினேட் இருக்குது, வேறு ஒய் கோஆர்டினேட் இருக்குது. ஆரிஜின் இல்லை, இது ஆரிஜின்னா எனக்கு இனிஷியலாக கிரவுண்ட் டு கிரவுண்ட்னா இதே மாதிரி லெவல் சேம் லெவலில் இருக்கணும். ஆனால் சேம் லெவலையும் தாண்டி போகும் ப்ரொஜெக்ட். கரெக்டாக இங்கே எப்படி ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்கும், இந்த மூணுத்தையும் வில் பி கவரிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் பார்க்கறதுக்கு முன்னாடி வெக்டர்ஸ் லைட்டாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். சே 2 வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்குன்னா அதோட சம் தானே ரிசல்டன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் வெக்டர் அடிஷன் மூலியமாக பண்ணுவோம். கரெக்டா, இது வெக்டர் அடிஷன். சரி 2 வெக்டர் இருந்ததுன்னா அதோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வீல் டு அப்ராப்ரியேட் அடிஷன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. இந்த கேஸில் தீட்டா 90, காஸ் 90 இஸ் 0. ஸோ திஸ் வில் பிகம் 0. இது ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் ரிசல்டன்டோட வேல்யூ, மேக்னிடியூட். ஸோ வெக்டர் அடிஷன் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நெக்ஸ்ட் வெக்டர் காம்பனன்ட்ஸ். சே 2 வெக்டர்ஸ் இருக்கு, ஏ வெக்டர் பி வெக்டர், ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. இதுனா இனிஷியலா கொடுத்துருக்க கண்டிஷன். ஓகே, 2 வெக்டர் இருக்கு, ரெண்டும் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. சே இப்போ என்கிட்ட ஒரு
நான் நோட்டீஸ் பண்ண வேண்டிய வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், வெலாசிட்டி வெக்டர், ஏதோ ஒரு வெக்டர் இருக்கும், எக்ஸ் வெக்டர் இருக்கும். அந்த எக்ஸ் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டர் டைரக்ஷன், பி வெக்டர் டைரக்ஷன் நான் எப்படி எழுதுறது? ப்ரொவைடட் எனக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருச்சுன்னா காம்பனன்ட் ஆஃப் எக்ஸ் அலாங் ஏ வில் பி எக்ஸ் காஸ் தீட்டா. அதான் இங்க v of v along a is v cos theta, of v along b component is v sin theta. இது தெரியும்ல? இதுவே வந்து x axis y axis ரெண்டுமே perpendicular, கரெக்ட்டா? இது not necessary vectors but ரெண்டுமே perpendicular. So say என்கிட்ட ஒரு வெக்டர் இருந்ததுன்னா it makes angle theta with x axis. இது x cos theta வா இருக்கும், இது x sin theta வா இருக்கும். So இந்த ரெண்டு வெக்டரோட sum தான் will give me இது x cos theta, இது x sin theta. So resultant எப்படி இருக்கும்? இது initial point, இது final point னா இங்க இருந்து இங்க இருக்கும், which is nothing but x vector. x vector ஓட magnitude வந்து perpendicular இருந்தா என்ன magnitude சொன்னா? root over a square plus b square, root over x square sin square theta plus x square cos square theta. x square common எடுத்தோம்னா sin square plus theta cos square plus cos square theta 1 ஆயிடும். So which is nothing but x. Okay. So இந்த ரெண்டு காம்பனன்ட்டோட வெக்டர் அடிஷன் இது. So இந்த xங்கற வெக்டரை with respect to two perpendicular axes I can represent it as components v cos theta, v sin theta. இதுவே velocity வெக்டரா இருந்ததுன்னா நான் அது வெக்டர் தானே, அதுவும் நான் வந்து ரெண்டு காம்பனன்ட்டா பிரிச்சு எழுதலாம் with respect to these two vectors. இங்க யூனிட் வெக்டரா எடுத்திருக்கேன். இதுவே x axis யூனிட் வெக்டர்னா என்ன? I cap, y axis னா j cap. ஏதாவது ஒரு வெக்டர் எடுத்துக்கோங்களேன். நம்ம கைனமேட்டிக்ஸ்ல ரெண்டு மூணு வெக்டர்ஸ் பார்த்தோம். என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். சே ஆக்சிலரேஷன் வெக்டர் இருந்ததுன்னா தீட்டா இருந்ததுன்னா இங்க வந்து a cos theta வெக்டர் along I cap, a sin theta வெக்டர் along j cap. வெக்டரோட ரிவிஷன் தான், இட்ஸ் நதிங் நியூ. ஓகே, a can be written as a cos theta I cap plus a sin theta j cap. அதே மாதிரி velocity can also be written as this one plus this one, கரெக்ட்டா? ஏன்னா அதோட வெக்டர் அடிஷன் தான் will give me v cos theta I cap plus b sin theta j cap, provided v makes an angle. எப்பவுமே theta இருக்காது, depending on what is the angle. அதே மாதிரி x will be say x na particular இருக்குல்ல, s வந்து s cos theta I cap plus s sin theta j cap. இந்த மாதிரி ஒரு வெக்டரையும் with respect to two perpendicular, ரெண்டு perpendicular vectors இருந்ததுன்னா, யூனிட் வெக்டர்ஸ் இருந்ததுன்னா அதோட காம்பனன்ட்ஸா பிரிச்சு எழுதலாம். இந்த ஐடியாவை நான் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல யூஸ் பண்ண போறேன். ஏன் யூஸ் பண்ண போறேன்? சே ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இப்படி வெலாசிட்டி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதே டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் இருந்ததுன்னா எனக்கு மோஷன் ஈஸி இல்ல. v is equal to u plus 18 போடுவேன். v square minus u square is equal to 2as. s is equal to ut plus half at square. இந்த வச்சு நான் டைரக்டா இங்கேருந்து இதே டைரக்ஷன்லேயே போயிட்டே இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு ஆக்சிலரேஷன் இதே டைரக்ஷன்லயா இருக்கு, ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்கு. அதாவது நான் இங்க வெக்டர் எழுதுனேன்னா இந்த ஆங்கிள் சே தீட்டான்னு வச்சுக்கலாமே, 90 பிளஸ் தீட்டா டிஃபரன்ஸ் இருக்கு, கரெக்டா? இந்த மாதிரி கேஸ்ல நான் எப்படி இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றது, அதுக்கான வழி தான் நான் இப்ப சொன்னேன். ஹிண்ட் என்னன்னா, சே வெலாசிட்டி இப்படி எனக்கு 1D மோஷன் தெரியும், அதை வச்சு நான் 2D மோஷனை ரெப்ரசென்ட் பண்ண போறேன். ஸோ 2D மோஷன் is represented as vector sum of two perpendicular motions. ஏன் perpendicular motion? ஏன்னா perpendicular motions won't affect each other. Say இங்க a vector இங்க b vector கொடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டானா ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிட்யூட் என்ன? √a² plus b square plus 2ab cos theta. தீட்டா மேல அஃபெக்ட் ஆகுது, கரெக்டா? ரெண்டு வெக்டரோட தீட்டா மேல இட் இஸ் அஃபெக்டிங். ஆனா இதுவே தீட்டா 90 டிகிரினா என்னோட ரெண்டு வெக்டர் ரெஃபரன்ஸ் வெக்டர்ஸும் பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா it does not depend. அந்த தீட்டா cos theta 0 ஆயிடும். It will depend only on the magnitudes of the two vectors. அதே போல x and y axis ரெஃபரன்ஸா எடுத்துட்டேன்னா, இதுவே என் பால் தனியா மேல போச்சுன்னா, சரி பாலுக்கு வெறும் y velocity இந்த டைரக்ஷன்ல மட்டும் வெர்டிகல்ல மட்டும் வெலாசிட்டி இருந்ததுன்னா அதோட மோஷன் எனக்கு தெரியும்ல. எப்படி எழுதுவேன் நான்? v is equal to u plus gt, கரெக்டா? கீழே வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துட்டேன்னா. அதே மாதிரி s is equal to ut plus half gt square. 2gs is equal to v square minus u square. இது வந்து when a ball is moving
மோஷன் அண்டர் கிராவிட்டி இந்த ஃபார்ம்ல எழுதுவோம். இதுவே நான் பால் அப்படியே சாதாரணமாக உருட்டி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? ஆக்சிலரேஷன் நான் கொடுக்கல, ஆக்சிலரேஷன் 0வா இருக்கட்டும். ஆக்சிலரேஷன் 0வா இருந்ததுன்னா என்னோட பால் அதே வெலாசிட்டியோட போயிட்டே இருக்கும். இதுவே ஆக்சிலரேஷன் நான் 0வா இருந்ததுன்னா, கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா v is equal to u plus at, அதே மாதிரி 3 ஈக்குவேஷன் நான் எழுதி சால்வ் பண்ணுவேன். வெலாசிட்டி ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, இது டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, அது பேஸ் பண்ணி. ஸோ இங்கே ப்ரொஜெக்டைல் மோஷன் அண்ட் கிராவிட்டி தான். நான் தூக்கி போடுறேன், பால் தூக்கி போடுறது நான் டேரெக்டாக மேலே போடல, டேரெக்டாக சைட்லையும் போகல. நான் போடுறது வந்து அட் அன் ஆங்கிள் போடுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹாரிசான்டல். அப்படி பண்ணும்போதே நான் இந்த மோஷனை ஐ எம் ரைட்டிங் இட், ஸ்பிளிட்டிங் இட் வித் ரெஸ்பெக்ட் டு 2 perpendicular direction, அதாவது along x axis and along y axis. So say a velocity இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல u இருக்கு, u is equal to 5 meter per second கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 30 degree with horizontalனா with respect to x axis நான் என்ன velocity கொடுத்துருப்பேன்? Component of u along x axis is 5 cos theta. Say theta is 30 degree எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. This is my u, 5 meter per second. It makes 30 degree with x axis. What is the component of u along x axis? அதை நான் ux னு ரெப்ரசென்ட் பண்றேன், which is nothing but 5 cos 30. Cos 30 is root 3 by 2. So 5 by 2 root 3. What is the component of velocity along y axis? uy represent பண்றேன், which is nothing but 5 sin 30. Sin 30 is 1 by 2. So this is 5 by 2 meter per second. Okay.